ஐயா இப்படியே அனாகதம் சகசிராரம் அவர்கள் நம்ம ஐயா விட்டுதான் ஒவ்வொருத்தரும் முகத்தி அதையே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அம்மா பாருங்க அதே கொஞ்சம் இருக்கு. அவங்க பாருங்க எவ்வளவு அழகாக எவ்வளவு அற்புதமாக பாருங்க இந்த முகம் எப்படி விகாசிக்கிறது என்றால் ஆன்மாவார் பாருங்க. நம்ம அப்படியே பவுன் விஜயகுமார், யோகி விஜயகுமார் பாருங்க, சீனிவாசன் ஐயா பாருங்க, சூரியநாராயணா பாருங்க. இதை நீங்க தான் வச்சு புன்னகை பண்ணுங்க. சந்துரு புன்னகை பண்ணுங்க. புன்னகையிலிருந்து வர அந்த புன்னகை பண்ணும்போது அந்த கண்கள் பாருங்க ஒரு தெய்வீக நிலையாடி விழிப்பு நிலை. ஆமா சதீஷ் விளவாங்க வெளியேறி எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. அவங்க முகங்களை பாருங்க. இதுதான் இது விழிப்பு நிலையோடு கூடிய தியானம். ஒரு நொடியிலிருந்து ஒரு நிமிடம் வரை தியானம், ஆதார தியானம், இப்படி பல தியானங்கள் இதில் கலந்து கொள்ளும். சுவாச பந்தனம், மூச்சற்ற நிலை, சுவாசமற்ற நிலை, இதுவெல்லாம் சித்திக்கும். இப்போ நீங்க பெருசா எந்த முயற்சி பண்ணுங்க. இது ஆன்ம நிலையில் நிற்றல் பாருங்க. இந்த சுவாச பந்தனத்தில் இந்த விழிப்பு நிலையோடு கூடிய இந்த தன்மை ஆன்மாவாய் பிரம்மமாய் நீங்களாக இருக்கும். இந்த நிலையில் பார்க்க மனம் இல்லை, உடல் மாறியது, உலக தோற்றம் மாறியது, பிராணன் இல்லை, நீங்க மட்டுமே இருக்கீங்க. பாருங்க கண் சிமுட்டா நோக்கு வருகிறது. இது தேவர்களின் நிலை. தேவர்கள் கண் சிமுட்டுவதில்லை, நீங்களும் பார்க்கணும். இந்த எளிய பயிற்சி தான் எவ்வளவு அற்புதமான ஒரு நிலை. மூச்சு அப்படின்னு இருக்கு, மனம் அப்படியே கட்டுப்படுது. இப்ப நீங்க மட்டுமே இருக்கிறீங்க, வெளிப்பட்டவாறு பிரம்மம் முகத்தில் வெளிப்படுகிறது. பிரம்மமாகி நீங்க இந்த புன்னகையால், இந்த கண்சிமுட்டால் நோக்கால், இந்த சுவாச பந்தனத்தால் நீங்களாக மலரும் தன்மை ஏற்படுகிறது. இது கண்கள் கூடி தியானம் பண்ணுவது. இது விழிப்புணர்வு நிலை, விழிப்புணர்வு தியானம், வேறானந்த முற்றா என்றெல்லாம் இதற்கு பெயர்கள் அந்த வழிபாடு இன்னும் கொஞ்சம் முயற்சி. நம்ம தவசினியோட இந்த புன்னகை அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா வேற ஒரு விருப்பமான ஒரு இலையில சிரித்தால் என்ன செலவாகும்? ஏன்னா பிராணன் ஒழுகுது, மனம் அடங்குது, உயிர் சக்தி சேமிக்கப்படுகிறது, ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படுகிறது, ஆயுள் கூடுகிறது. ஏனென்றால் 12 16 நீளுகின்ற அந்த சுவாசம் அவையங்களும் உடம்புக்குள் ஊசலாடுவதால் நீதி சக்தி பிராணசக்தி உங்களுக்குள் சேமிக்கப்படுகிறது. ஆனால் ஆயுள் நீடிக்கிறது, ஆரோக்கியம் பெருகுகிறது. மீண்டும் ஆக்ஞா விழிப்பு நிலையில் இந்த ஒரு மொழி ஆக்ஞா ஆக்ஞா மணிப்பூரகம். மணிப்பூரகத்தை கவனிக்க, இதுதான் சகஜ சமாதி என்று கூறப்படுகிறது. சகஜமா இயல்பாக இருந்து கொண்டே இந்த குண்டலினி உணர்வை ஒவ்வொரு ஆதாரத்திலும் கவனிக்கும் நிலை சகஜ சமாதி. விழிப்புணர்வோடு கூடிய சகஜ சமாதி, ஆன்மாவாய் வெடிப்பது அற்புத நிலை. இதுதான் உங்களுடைய சுயம், இதுதான் நீங்கள், உங்கள் முகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் நிலை. இது நம்ம செய்யலாம். உங்கதான் எவ்வளவு இலகுவாக சுலபமாக இந்த சமாதிகள், இந்த தியானம், விழிப்புணர்வு நிலை, சுவாச பந்தனம், மனமற்ற நிலை, மனம் கடந்த நிலை எல்லாமே சித்திக்கிறதே. மணிப்பூரகத்திலிருந்து இப்ப மீண்டும் அனாகதம், அங்க மட்டும் கவனம். ஆக்ஞா சகஸ்வரா
இந்த புன்னகை செய்த உடனே மூச்சு ஒடுங்குது. இந்த பிராணன் ஒடுங்குவதற்கான சூட்சும திறவுகோள் இந்த புன்னகை. நாம் நிறைய சிரிக்க மாட்டோம், கலங்களை நிறைய மாட்டோம். சிரியுங்கள், ஆயுளை நீடியுங்கள், ஆரோக்கியத்தின் வருங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் புன்னகை பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் புன்னகை, இன்னும் இன்னும் புன்னகையாய் மலருங்க. நீங்களாக வெயிட் பண்ண முடியும். இதுதான் உங்களுடைய இயல்பு நிலை. நாம இதை பார்த்து ரொம்ப காலங்கள் ஆயிடுச்சு. ஒரு இருக்க நிலைக்குள் உடம்பு இலகுவாங்க, மனசு இலகுவாகுது. அம்மா அழகாக சமாதி நிலைக்குள்ளேயே சென்றார். சொல்லுங்க, எல்லாம் மறைகிறது. சொல்லுங்க, எல்லாம் மறையுது. உலகம் மறையுது, உடல் மறையுது, மனம் மறையுது, எல்லாமே மறையுது. நீங்க மட்டும் அதை பார்க்க வாழ்ந்துட்டீங்களா? இதுதான் சாட்சி மாத்திரமானது. மறைஞ்சது இப்ப முண்ட வரைக்கும் மறைஞ்சு தலை மட்டும் தெரியாது. இன்னும் மறைஞ்சு சாம்பல் புகையாகி செம்மையான புகையாகி அது வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நான் கண்ணு முடிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். தோற்றமானது எல்லாமே பொய்யா போச்சு. பொய்யா செம்மையான வெளி மட்டும் தெரியுது. அது அப்படி தெரிஞ்ச உடனே என் புத்திக்கு ஒழிச்ச ஒரு வார்த்தை, அந்த கடாகாசம் மகாகாசம், கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பனது எல்லாம் சொப்பனம் போடும் என்று. தோற்றமான பிரபஞ்சம் பொய்க்கு மாயை அப்படிங்கிறது அனுபவ அனுபவியார். ஐ லவ் யூ சார். எல்லா அனுபவங்களும் உங்களுக்கு எல்லாம் சித்திக்கிறது. வாங்க வாங்க, உள்ள வாங்கம்மா. கட் பண்ணுங்க.